அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 56வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். சவிகற்ப நிருவிகற்ப நிஷ்டையதுவும் சத்துவ குணத்தினால் வந்ததுவாம். இவிகற்பம் நீங்கி வருடம் 1000 இருந்திடினும் பின் விழிக்கும் செவி தினில் அடையும் சகஸ்ர நிஷ்டையதே திருவருட்டண்ணில் வந்ததுவாம். தவிருதல் கூடுதல் இன்றியே அங்கு தங்கி நின்றபடியே. அதாவது முதல் வரியாகிய சவிகற்ப நிருவிகற்ப நிஷ்டையதும் சத்துவ குணத்தினால் வந்ததுவாம் ஆகிய சத்துவ குணம் என்பது அன்பு, கருணை, இரக்கம் ஆகிய இந்த பொறுமை, இந்த குணத்தின் உதவியினாலே இந்த சவிகற்பம் நிர்விகற்பம் ஆகிய 2 நிஷ்டையும் அதனுடைய நுட்பம் அறிந்து கூடிவிடலாம் என்று சொல்ல வருகிறது. அடுத்தது, இவிகற்பம் நீங்கி வருடம் 1000 இருந்திடனும் பின் விழிக்கும். ஆக அந்த ஜீவன் முக்தர்கள் அந்த பிரம்மானந்தத்திலே யோகம் செய்கின்றார்கள், அல்லது தியானிக்கும் பொழுது, அல்லது சவிகற்ப சமாதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பின்னே ஒரு கால் 1000 வருடம் இருந்தாலும் கண் விழித்து மீண்டும் எழுந்துத்தான் ஆக வேண்டும். ஆக சாதாரணமாக சொல்லுவார்கள், இது 1000 வருடம் என்று உதாரணம் கூறுகின்றார். ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு 4-5 மணி நேரம் ஆழ்ந்த தியானத்திலே, அந்த நிர்விகல்ப சமாதியிலே பிரம்மம் ஒன்றென்ற நிலையில் இருந்தாலும் பசி எடுக்கும்போது எழுந்து உணவை தேடுவார்கள். ஆக உணவு என்பது ஒரு மாயப்பொருள் அல்லது உருவம் இருக்கக்கூடிய பொருள். ஆக இதைத்தான் குறிக்கின்றால் 1000 வருடம் இருந்தாலும் நிஷ்டை கலைந்துத்தான் ஆக வேண்டும், விழிக்கத்தான் வேண்டும் என்றும் கூறுகின்றார். அடுத்தது, செவிதினில் அடையும் சகஸ்ர நிஷ்டையதே திருவருட்டண்ணில் வந்ததுமாம். ஆக திருவருளினுடைய உதவியினால் வருகின்றது, அல்லது திருவருளை அடைந்த பின்னே வந்து அடைவது இந்த சகச நிஷ்டை என்கின்ற இந்த விஷயத்தை கூறுகிறார். அடுத்தது, தவிருதல் கூடுதல் இன்றியே அங்கு தங்கி நின்றபடியே. ஆக இந்த திருவருள் அடைந்தவர்கள் அந்த நிஷ்டை கூடுகின்ற பொழுது அந்த நிஷ்டை களைவதும் இல்லை, பின்னே கூடுவதும் இல்லை. அவர்கள் அங்கும் இங்கும் திரிவார்கள், ஆனால் அவர்கள் உள்ளுக்குள்ளே நிஷ்டைக்குள்ளே இருப்பார்கள். ஆக அந்த நிஷ்டை ஒரு இடத்துல அமர்ந்து யோகம் செய்வது மாதிரி கண்ணை மூடி செய்யக்கூடியது அல்ல. நடந்தபடியே விழித்தபடியே அந்த திருவருள் துணையினாலே கூடுகின்ற அந்த நிஷ்டை, அந்த திருவருளை அறிந்தவர்கள் கூடுகின்ற அந்த நிஷ்டையில் தவறுதல் கூடுதல், தவறுதல் தான் நிஷ்டை விட்டு விடுபடுவது, நிஷ்டை விட்டு வெளிப்படுவதும் பின்னே மறுபடியும் நிஷ்டைக்குள்ளே கூடியிருப்பதும் ஆகிய அந்த தன்மை இல்லாததாக அந்த சகச நிஷ்டை இருக்கிறது என்றும், அங்கு தங்கி நின்று அந்த நிஷ்டையிலேயே அப்படியே இருந்திடுவாய் என்று கூறுகின்றார். ஆக இந்த பாடலின் ஒட்டுமொத்தமான விளக்கம், சத்துவ குணத்தினாலே சவிகற்பம் மற்றும் நிர்விகற்ப நிஷ்டைகள் ஏற்படுகின்றது. அந்த நிஷ்டையிலே அமர்ந்தவர்கள் எத்தனை வருடமானாலும் திரும்ப கண்விழித்து இந்த உலக விஷயங்களை புசித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் இங்கே செவி தினில் என்பது கிரமமாக அடையத்தக்க இந்த சகச நிஷ்டை என்பது திருவருள் துணையினாலே, அல்லது திருவருள் கிடைத்ததற்கு பின் திருவருளின் துணையினாலே அடையத்தக்கது. அது அவ்வாறு அடைந்து விட்டால் அதிலிருந்து விடுபடுவதும் தேவையில்லை. மீண்டும் இந்த நிஷ்டையை கலைத்துவிட்டு மறுபடியும் கூடுதல் அந்த நிலை ஏற்படாததாக அது இருக்கிறது. அந்த நிலையிலேயே நீ இருந்தபடியே என்று கூறுகின்றார். மீண்டும் அடுத்த ஒரு பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.